நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள். SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள், மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நாசையாறு மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் என்கின்ற மகாகவி பாரதியின் அழகான கவிவரிகளோடு இன்றைய பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி அன்புறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதியாக எங்களோடு கலந்து கொள்பவர் ரஜிதா சாம் அவர்கள். அறிமுகம் தேவையற்ற அளவுக்கு பிரபல்யமான அற்புதமான ஒரு ஊடகவியலாளர். மெய்வழி என்கின்ற உலக தமிழரின் உள்ளம் கவர்ந்த தொலைக்காட்சி சேவையின் நிர்வாக இயக்குநராக இருக்கின்றார். அரங்கவியல் பட்டதாரியான இவர் அரங்காற்றுகை திறனையும் தமது தனித்திறனையும் வைத்துக் கொண்டு எமது சமூக முன்னேற்றத்திற்காக அதை விரிவுபடுத்தி இருக்கின்ற புதிய பார்வை கோணம் எப்போதும் என்னை வியக்க வைப்பது. இவரது துணைவர் திரு சாம் பிரதீபன் அவர்களுடன் மற்றும் தனது இரு பிள்ளைகளான அலன், அஞ்சனா அவர்களுடன் இணைந்து ஒரு கலை குடும்பமாக இவர்கள் எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு ஆற்றி வருகின்ற சேவை அளப்பரியதாக இருக்கின்றது. ஆயிரம் இளம் கலைஞர்களை இனங்காணுதல், அவர்களை வளர்த்தெடுத்தல், அனைத்து கலைஞர்களையும் முற்கற்பிதங்கள் எதுவும் இன்றி ஊக்குவித்தல் என்பன ரஜிதா சாம் அவர்களிடம் நான் கண்டு கொண்டிருக்கின்ற தனித்துவமான இயல்புகள் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். வணக்கம் ரஜிதா சாம். சந்தோஷம் சந்திக்கிறது. உங்களுடைய அன்புக்குரிய STS தமிழ் தொலைக்காட்சி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி. பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய இளமை பருவம், குடும்பம், கற்ற பாடசாலைகள் மற்றும் புலம்பெயர்வுக்கு பிறகு இப்போது நீங்கள் வாழ்வது, உங்களுடைய பிள்ளைகள். என்னுடைய இடம் தாளையடி, வடமராட்சி கிழக்கு தாளையடியை சேர்ந்த நான். என்னுடைய ஆரம்ப கால பாடசாலை தாளையடி ரோமன் கத்தோலிக்க தமிழ் பாடசாலை. அதுக்கு பிறகு 8ஆம் வகுப்போட யாழ் திருக்குடும்ப கல்வி யாழ்ப்பாணத்துல கல்வி ஆரம்பமானது. பெரும்பாலானுடைய என்னுடைய வாழ்வு விடுதியில இருந்துதான் படிச்சேன். சயின்ஸ் தான் என்னுடைய முதல் இலக்காக இருந்தது. ஆனால் எனக்கு ஏதோ வழி தேடுதல், வைத்தியருக்கு அங்கால சமூகத்தினுடைய வைத்தியத்தை பார்க்க வேண்டும் போல அரங்கு எனக்கு ஒரு மிகவும் விருப்பமான நெருக்கமான ஒரு துறையாக மாறி பல்கலைக்கழகத்தில் என்னுடைய படிப்பு அரங்கியல் துறையை கைக்கொண்டு பின்பு என்னுடைய மாஸ்டர்ஸ் டிகிரிக்காக இங்கிலாந்துக்கு நான் வருகை தந்தேன். இங்கிலாந்திலிருந்து பிரயோக அரங்கு அப்ளை தியேட்டர் சொல்லப்படுகின்ற அந்த துறையை தெரிவு செய்து, அதுவும் மீண்டும் என்னுடைய சமூகம் நோக்கி அந்த அரங்கு தொடர்பான மாற்றங்களை செய்யலாமா என்றதுக்கான தேடலோடுதான் நான் இங்கு வந்தேன். இதனோடு சேர்ந்து திருமறை கலாமன்றத்தோடு இணைந்து நீண்ட காலம் கலைத்துறை சார்ந்து பணியாற்றி இருக்கிறேன். ஒரு பிரதி இயக்குனராக அவர்களோடு இணைந்து யுனிசெஃபினுடைய நல்லிணக்கத்திற்கான ரெகன்சிலியேஷன் த்ரூ தியேட்டர் ப்ராஜெக்டுக்காக அவர்களோடு சேர்ந்து இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து அந்த காலங்களில் நான் 2000 இருந்து 2004 வரை மிகவும் தீவிரமான செயற்பாடுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றேன். வடலிக்கூத்தர் என்ற கலைப்பயணம் 1997 ஆரம்பித்து எங்களுடைய வடலிக்கூத்தர் ஐரோப்பிய நாடுகள் நோக்கி கலை பயணங்கள் மேற்கொண்டிருக்கின்றேன். பெண்ணே நீ பேசவா? புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வந்த பிறகு நீங்கள் ஏதாவது கற்கை நெறிகளை இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாக இயக்குநராக இருக்கின்ற இது சார்ந்து ஏதாவது செய்தீர்களா? அரங்கியல் தொடர்பாகத்தான் என்னுடைய லண்டன்
என்னுடைய பட்டப்படிப்பு ஸ்கூல் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டிராமா என்று சொல்லப்படுகின்ற கல்லூரிக்கூடாக என்னுடைய பட்டப்படிப்பை நான் முடித்துக் கொண்டிருந்தேன். இந்த நேரத்துல ஊடகத்துறை சார்ந்த தீபம் தொலைக்காட்சியில் எனக்கான ஒரு இடம் கிடைத்திருந்தது. செய்தி வாசிப்பதற்காக என்னை முதலில் உள்ளே அழைத்தார்கள். அது பிறகு காலை கதை நிகழ்ச்சிகள் தொடர்பாகவும் பிடிக்கல என்ற நாடகத்தினுடைய தயாரிப்பாளராகவும் பணிகளை ஆரம்பித்திருந்தேன். செய்தி அறையில் எனக்கு வழிகாட்டியாக பேராசிரியர் நித்யானந்த் அவர்கள். அவர்களுடைய வழிநடத்தல் செய்தித்துறை சார்ந்து கூடுதலான ஆர்வம் ஏற்பட்டது. ஊடகத்துறை தொடர்பாக உலகுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய உண்மைத்தன்மைகளை உள்ளாந்தமாக செய்ய வேண்டிய ஒரு பணி அதற்கும் இருக்கின்றது. அரங்கியல் எனக்கு இவ்வளவு ஆர்வம் சமூகம் நோக்கி நல்லதை கடத்தலாம் என்று நான் நினைத்தேன். அதே போல ஊடகத்துறை மிகவும் பலம் வாய்ந்த ஒன்று. உலகத்துக்கு உரத்து சொல்லக்கூடிய விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு சிறந்த அமையும் என்ற என்னுடைய ஆர்வம் அதிகமாக ஊடகத்துறை சார்ந்தும் இயங்க தொடங்கியது என்று சொல்லலாம். தீபம் தொலைக்காட்சியில் என்னுடைய அனுபவம் நிறையவே இருக்கின்றது. அதுக்கு நிறையவே வழியை தீபம் தொலைக்காட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அந்த சுதந்திரத்தை தந்திருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறதுக்கும் உண்மையான சமூக அக்கறையுள்ள நிகழ்ச்சிகளை படைப்பதற்குமான ஊக்குவிப்பு நிறையவே அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் எங்களுக்கு நிறைய கிடைத்ததுன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் ஊடகத்துறை வரும் பொழுது தயக்கங்கள் பயங்கள் இருந்திருக்கு. அப்ப அதுகளை கடந்து நாங்கள் ஒரு நிகழ்வுக்கு வர்றதுக்கு எங்களோட குரலை ஓங்கி சொல்றதுக்கு நிறையவே தீபம் தொலைக்காட்சியில் மறக்க முடியாத அனுபவத்தை தந்தேன்னு சொல்லலாம். அதற்கு பிற்பாடு ஐபிசி தொலைக்காட்சி நீண்ட காலம் பணியாற்றினேன். அது கூடுதலாக சமூகம் நோக்கி பல பார்வைகளை எனக்கு வகுத்து கொண்ட அல்லது என்னை திடப்படுத்தி ஊடகத்துறையில் ஊன்றிக்கொண்டு சமூகம் நோக்கிய பார்வையில் எந்த நோக்கங்களை சரியாக கொண்டு செல்வதற்கு ஐபிசி தொலைக்காட்சி பல நிகழ்ச்சிகளையும் நான் தொகுத்திருக்கிறேன். மிக நல்லது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய அரங்காற்றுகை சார்ந்து தாயகத்தினுடைய செயற்பாடுகள் அவை விரிவுபட்டு புலம்பெயர் சமூகத்தில் எவ்வாறு விரிவு பெற்றிருக்கின்றன, அவை எவ்வாறு சமூகத்தில் பங்களிப்பை நல்குகின்றன? தாயகத்தின் போது என்றது கூடாக நாங்கள் நாடக பல்கலைக்கழகத்தினுடைய முதல் பல்கலைக்கழக அரங்கேற்றுறை அருந்தகம் கூட பயிற்சி நெறியாக களங்களை அமைத்து திருமறை கலாம் என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் திருமறை கலாமத்தில் இருக்கும் பொழுது முழுமையான ஒரு முறையான அரங்குகளை வகுப்பதற்காக அரங்கு படிப்புகளை உருவாக்கும் களம் நிறையவே நிறைய பயிற்சி. அந்த காலத்தில் நிறைய படைப்பாளிகள் தமிழர்களுடைய கலைகள் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கான இடமாகவும் இருந்தது. நாங்கள் ஆய்வு ரீதியாக பார்ப்பது ஒவ்வொரு பிரதேசங்கள் ரீதியாக சென்று நாட்டுக்கூத்து கலை தொடர்பான வடிவங்களை செயற்பாடுகளை அதற்கும் அது நிறைய வழிவகுத்ததுன்னு சொல்லலாம். இதே நேரம் நவீன நாடக இசை நாடகங்களை கேட்டுக்கொள்வதற்கும் பல விதமான இசை நாடகங்களோடு நாங்கள் நிறையவே மேடையேறி இருக்கின்றோம். நிறைய நாடகங்களை செய்திருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியான காலம். நான் புலம்பெயர்ந்து கல்விக்காக இங்கிலாந்துக்கு வந்த பொழுது ஏற்கனவே சொன்னது மாதிரி யுனிசெஃப் கூடான ப்ராஜெக்ட்ல அரங்கு கூடாக எப்படியான நல்லிணக்கங்களை இனங்களை கொண்டுவரலாம் என்ற ஒரு செயற்திட்டத்தில் தான் நான் முழுமையாக ஈடுபட்டிருந்தேன். அந்த நேரம் பேராசிரியர் ஜேம்ஸ் தாம்சன் அவர் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியினுடைய டீனாக அவர் அந்த நேரம் பிரயோக அரங்கு தொடர்பான பயிற்சிகளுக்காக இலங்கைக்கு வந்திருந்தார். அந்த நேரம் முழுமையாக அந்த அவருடைய டோரில் நான் மிக முக்கியமாக நான் கலந்து கொண்டிருந்தேன். ஆகவே அவர் எங்களுக்கு அளித்த அந்த நுணுக்கங்கள் செயற்பாடுகளை பார்க்கும் பொழுது சமூகத்துல மாற்றங்களை இலகுவாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த அரங்கு மிகவும் ஒரு பிரயோகமா களிப்பூட்டலுக்காகவும் சந்தோஷங்களுக்காகவும் நேரடியாக மேடைகளை ஏற்றி கொண்டிருந்த நாங்கள் ஒரு சமூக மாற்றத்துக்காக அரங்கை கொண்டு செல்வதற்கான உத்திகளை நான் அவர்கிட்ட இருந்து நிறைய அவதானிச்சம் பார்த்தேன். அப்ப அதற்கு பிறகு அதை கற்றுக்கொண்டதுல இருந்து நாங்கள் திருமறை கலாமில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த அரங்கு தொடர்பான பிரயோகங்களை சில மாற்றங்களை சமூக ரீதியான உதாரணத்துக்கு ஹப்புத்தொலை என்ற இடத்துல அந்த மக்கள் மத்தியில மிக பிரச்சனை என்ன என்று அடையாளம் காண்பதற்கு இந்த அரங்கு எங்களுக்கு அது கூடுதலா ஃபோரம் தியேட்டர்னு சொல்றது கலந்துரையாடல் அரங்கை கொண்டு வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருந்தது. அதுக்காக நாங்கள் அதற்கு பிறகு கூடுதலாக என்னோட சாமோடு கூட என்னுடைய பயணம் இருந்தது. அப்பொழுது நாங்கள் திருமணம் முடிக்கவில்லை. ஆனா 2 நண்பர்களாக இருந்தோம். நிறையவே வீச்சாக 19-20 வயசுல எல்லாம் மிக வேகமாக வேலை செய்து கொண்டு காலங்களாக அந்த காலம் இருந்தது. அந்த இடத்துல அந்த மக்களை நாங்க பார்க்கும் பொழுது ஒரு குழிக்குள் அவர்கள் இருப்பது. நாங்கள் அந்த பஸ்ல போய் இறங்கி பார்க்கும்போது ஹப்புத்தலை போய் இறங்கினோட அந்த ஹாகல் எஸ்டேட் என்ற பகுதி எப்பொழுதும் பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபத்துக்குரிய இடமாக அந்த காலம் எனக்கு இருந்தது. அப்ப இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் மாற்றத்தை செய்யலாம் என்று ஒரு காத்திரமான உணர்வோடு தான் நாங்கள் அந்த பிள்ளைகள் கல்விக்கு போகாம கசிப்புகளை பெற்றோர்கள் குடித்துக் கொண்டு அது கல்வி இல்லாம இருக்கும் பொழுது
பெரியொரு விவாதத்திற்கு இடமான ஒரு இடமாக நாங்கள் அந்த சிறு பிள்ளைகளை வைத்துதான் நாடகங்களை உருவாக்கினோம். அது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு கலந்துரையாடல் வெளியே அது தோற்றுவித்து. பிறகு அதற்கிடையே அந்த மக்கள் சேர்ந்தே ஒரு குழுவை அமைத்து எப்படி எங்களுடைய பிள்ளைகளுடைய தரத்தை நாங்கள் எப்படி அவருடைய கல்விக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் என்ற உத்தரவாதத்தை பெற்றோர்கள் கொண்டார். அந்த ஏற்படுத்தல் நிமித்தம் இன்றும் அந்த குழு இயங்குவதாக நாங்கள் அறியும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காலை வேளையில் ஒவ்வொரு லயங்களுக்கும் வீடுகளுக்கு சென்று பிள்ளைகளை தட்டி பாடசாலைக்கு அனுப்புவதற்கின்ற பொறுப்பை அந்த சமூகமே ஏற்றுக்கொண்டு செய்திருக்கின்றது. இதை கடந்து நான் இந்த புலம்பெயர்ந்த தேசத்துல நான் வந்ததே திரும்ப இந்த கல்வியை சரியாக முறையாக பெற்றுக்கொண்டு மீண்டும் சென்று பல்கலைக்கழகங்களில் தொடர்பான ஒரு கற்பித்தலை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தான் நான் இங்க வந்தேன். அதே நேரம் புலம்பெயர்ந்த தேசத்திலேயும் இப்படி ஒரு எங்கள் மக்கள் மத்தியில இருக்கின்ற மேம்பாடுகளுக்கு இந்த அரங்கு துறையை நாங்கள் இப்படி பயன்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கம் உள்ளுணர்வாக இருந்தது. பொருளாதார ரீதியாக எங்களுடைய வாழ்வு நிலையை அல்லது ஊடக சார்பாக பணி இருக்கும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக அரங்கு தொடர்பான செயற்பாடுகளும் கொண்டிருந்தோம். ஏனென்றால் சாமனுக்கு எப்பயுமே ஒரு பலமாக இருப்பதால், அவரும் அதே துறை சார்ந்து இருப்பதால், அவருடைய சிந்தனை இரண்டு பேருமே வேகமாக அவர் நல்ல ஒரு படைப்பாளி. அவருடைய சிந்தனை எழுத்துக்கள் மிக வீச்சாக ஒரு சமூகத்தை சென்றடையக்கூடிய எழுத்து பலம் இருக்கிறது. ஆகவே அந்த பலத்தை கொண்டு போவதற்கு ஏனைய தொடர்ச்சியாக நான் இருந்திருக்கிறேன் என்றால், ஆகவே இந்த நிலையில தான் நாங்கள் சமூகம் சார்ந்து நாடகங்களை நீங்க சொன்ன மாதிரி காத்தாய் கதை என்ற மிகவுமே எல்லோராலும் பேசப்பட்ட நாடகமா இருக்கிறது. ஒரு எங்களுடைய இனம் சார்ந்த அடையாளப்படுத்தலுக்கு மிக முக்கியமான கலை அம்சங்கள், கலை வெளிப்பாடுகள் எது செய்யலாமோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதை விட கூத்தளிக்கைகள் கூட கூத்து கலைஞர்களை எல்லோரையும் ஒருங்கிணைக்க முடியாத பட்சத்தில் இப்பொழுது ஆரம்ப கட்ட நிலையில மிக வேகமாக அதற்கு ஏற்ற வழியில் கூத்துருவாக்கங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதை விட சிறுவர்களுக்கான நாடகங்களை இப்பொழுது மெய்வழி என்ற நாடக பயிலகத்துக்கூடாக மாணவர்களை அவர்களை படைப்பாளிகளாக வெளிக்கொண்டு வருவதில் முனைப்பாக இருக்கணும். அதுல கடல் அளவு கனவு என்ற ஒரு சிறுவர்களும் பெரியவர்களும் இணைந்து வெளிப்படுத்தப்பட்ட நாடகம் மிகவும் நேர்த்தியாக ஒரு நாடக கதை அரங்குக்குரிய நேர்த்தியையும் அதனுடைய தாற்பயத்தை நிறைவாக கொண்டு செல்வதற்காக முழு மூச்சோடு நாங்க பணியாற்றுகின்றோம் என்று சொல்லலாம். மிக நல்லது. குறிப்பாக உங்களுடைய துணைவர் சாம் பிரதீபன் அவருடைய ஒப்பற்ற கலைஞர், அவருடன் இணைந்து பணியாற்றுவதும், உங்களுடைய கடலளவு கனவு சொல்லியிருந்தீர்கள், அதில் உங்களுடைய மகள் அஞ்சனா அப்படி பிரமாதமாக தன்னுடைய பங்கை செய்திருப்பார். உங்களுடைய மகன் அலன் ஒரு வளர்ந்து வரும் இளைய சந்ததிக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக வளர்ந்து வருகின்ற ஒரு ரப்பராக அவர் அறியப்படுகிறார். இவ்வாறு ஒரு கலை குடும்பமாக இருக்கின்ற போது பயணங்களை மேற்கொள்ளுகிறீர்கள், குடும்பமாகவே கலை குடும்பமாக மேற்கொள்ளுகிறீர்கள். இவ்வாறு இருக்கின்ற போது உங்களுடைய கலை குடும்பம் சார்ந்த சந்தோஷங்கள் இவற்றை நீங்கள் ஒரு பெண்ணாக, தாயாக, குடும்ப தலைவியாக அதில் இருக்கிற சவால்கள் என்ன? நாங்கள் எதையும் தேடி இதுதான் சந்தோஷம். எங்களுக்கு கலை படைப்பு சமூகத்தோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு சந்தோஷம் தந்தன்னு சொல்லலாம். நாங்கள் தனியாக ஹாலிடே போறதோ அல்லது எங்கேயும் போறதோ சாப்பிட போறதோ எங்களுக்கு அது ஒரு கடமையாக செய்து கொண்டு வருகின்றோம். எப்பொழுதும் கலைகளை படிப்பது எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் பிள்ளைகள் இருக்கின்ற பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்து போது அது ஒரு பெரிய ஒரு நிறைவை தருகின்ற. அதுக்கு பிறகு நாங்க சேர்ந்து கதைப்போம், அதை பற்றி அளாவளாவும் அவர்கள் சாப்பாடு கொண்டு வார்கள். ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குழந்தைகளும் கூட அவர்களுடைய படைப்பு வரும் பொழுது, ஒரு நாடகத்தை படைக்கும் பொழுது அலன் கொஞ்சம் இசையில் அவருக்கு கூடுதலான ஆர்வம் இருக்கு. இசை நுணுக்கங்களை எங்களுக்கு அப்படி ஒரு ஆற்றலை அவர் தனக்குள் வளர்த்து கொண்டது எங்களுக்கு உண்மையா நாங்கள் பிள்ளைகளை பயன்படுத்ததான் சொல்லலாம். இதற்கு இப்படித்தான் மியூசிக் வேணும் என்று சொன்னால் அது அவர் சாமும் ஒரு கொஞ்சம் இறுக்கமாக நாடகம் என்று வரும்பொழுது எப்பொழுதுமே இறுக்கமாக ஒரு நேர்த்தியை கடைபிடிப்பதில் அவர் மிகவும் ஒரு விருப்பம் இருக்கு. அதே மாதிரிதான் அலனிட்டாவது தன்மை பார்க்கிறேன். அவருக்கு எதையுமே சரியா செய்யணும், அதற்காக எவ்வளவு நேரத்தையும் கொடுத்து நேர்த்தியை தருவேன். அஞ்சனாவுக்கு நிறையவே ஆர்வம் ஒரு கதைகள் கேட்கிறதுக்கு, அதுவும் எங்களுடைய இனம் சார்ந்த கதைகளை கேட்கிறதுக்கு நிறைய. ஒவ்வொரு நாளும் அவருக்கு இரவில கதை சொல்ல வேண்டும். மகாபாரத்திலேயோ அல்லது எங்களுடைய தாயகம் நாட்டிய கதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையும் சொல்லி எந்த கதையையும் அவர் தனக்குள்ள கதை சொல்லாடி கதை சொல்லாடி அவருக்கு நித்திர வராது. நாங்களும் தேடி தேடி இப்ப எல்லா கிளை கதைகள் எல்லாத்தையும் தேடி தேடி படிக்க விடும். என்னடா அவருக்கு கதை சொல்றாங்க, அவருக்கு நாங்கள் அந்த ஆங்கில கதைகள் சொன்னா அது எனக்கு தெரியும், அவனை அதுல வாசிச்சிருவான். இந்த கதைகளை கேட்கறதுல அவருக்கு விருப்பம். புது நாடகங்கள் படைக்க உதாரணத்துக்கு நாங்க புயலாய் என்ற ஒரு நாடகம் வீரத்துடைய கதையை எடுத்து அந்த நேரம் பிள்ளைகளோட நாடகத்தை தயாரிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு நிறையவே புலம்பெயர்ந்த தேசம் எங்களுடைய நாங்கள் ஒரு படைப்பை படிக்கும் போது அது
கனெக்ஷன், ஒரு இணைப்பு சரியா பெரிய இடைவெளி இருக்கு. அவர்களுக்கு தாங்கள் உணர்ந்த மாதிரி அவர்கள் தூதுவன் இறந்தவர்களுடைய செய்தியை அறிவிக்க தாய்க்கு விட்டுறான் என்று சொல்லும் பொழுது ஒருவர் கையொத்திக்கிட்ட அப்ப அவங்களோட டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, அப்ப அவங்க செத்தவங்களோட டேட்டா பேஸ் அவங்களுக்கு இருக்கிறதான் பிள்ளைகளுக்கான கனெக்ஷன் இருக்கு. ஒரு சொன்ன 50 புறமுதுகில் பட்ட அது பெருந்தோல்வியாக சொல்லப்படுகின்றன. சில வேளை அந்த ஓர் டைம் அவர் ஒரு ஆளுக்கு ஷூலேஸ் கலந்துக்கலாம், அவர் குனிஞ்சு கட்டைக்கு வந்து பட்டுட்டால் அதையும் வீரம் இல்லை என்று சொல்லலாமா? பிள்ளைகளின் கேள்விகள் மிகவுமே ஒரு அது அவர்களுக்கு எப்படி எங்களுடைய கதைகளை சொல்ல வேண்டும் என்ற ஒரு படிப்பினையே எங்களுக்கு அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அவர்களுக்கு இந்த மரபு ரீதியான கதைகளை அதுல என்னன்னு மகன் போருக்கு போறார், மகன் செத்துட்டு அப்பா போறார், ஒரு அப்பா போறார், மகன் போறார், அப்ப எல்லாம் செய்து பிறகு வீரத்தாய் சென்றுதான் அந்த போர் முனைக்கு செல்றாருன்னு சொல்லும் பொழுது அஞ்சனா கேட்டா நான் 5 வயசு இருக்கு, பிறகு நாடகம் முடிய அதையே நாங்களுக்கு வகுப்பு முடிய வந்து கொண்டிருக்கும் போது கேட்டா சிலி மம்மி தானே, அவ முதலே போயிருந்தா இவ்வளவு செத்திருக்க மாட்டாங்களே என்ற ஒரு கேள்வி அந்த நேரம் யோசிச்சு நான் அந்த பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லல. ஏன் தாய் இறுதியாக போக வேண்டியிருந்த கணத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையோ என்ற ஒரு கேள்வி எங்களை ஒவ்வொரு கற்பித்தலும் நிதானமாக பிள்ளைகளுக்கு சரியானதை கொடுக்க வேண்டும் என்பது நாங்கள் சரியான கவனமாக நானும் யோசனமாக அவர்கள் பெற்று செல்ல வேண்டிய கணங்களாக இருக்க வேண்டும் என்றது ஒரு 2 மணந்தியால இருந்தாலும் கூட அதை சரியாக கொடுக்க வேண்டும் என்றதுல நாங்கள் எப்பயும் கவனமாக இருக்கோம். ஆகவே எங்களுடைய சந்தோஷம் என்று நீங்க கேட்ட கேள்வி கூடுதலாக இந்த படைப்புகள் தொடர்பு நாங்கள் ஒரு ஆற்றுகை செய்யும் பொழுது, ஆற்றுகை முடிந்து வரும் பொழுது இருக்கின்ற சந்தோஷம் ஒரு பெரும் சந்தோஷமாக இருக்கின்றது. இதை விட ஊருக்கு போய் பார்க்கிறது அடுத்த சந்தோஷம். பிள்ளைகளை வளர்க்கிற போது நீங்கள் தெரியாமலே இளம் சந்ததிகளை மிக உன்னிப்பாக கவனிக்கின்ற தன்மையும் அங்கு நடந்து விடுகிறது. அதனால் நீங்க சொல்லுவது போல விளங்கிய முறையில் பேசுவதற்கு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிற அதே வேளையில் சமூகத்தையும் அந்த கண் கொண்டு பார்த்து செய்யக்கூடிய இயல்பும் அதில் நேர்ந்து விடுகிறது என்றுதான் நான் சொல்லுவேன். பெண்ணே நீ பேசவா? அதாவது மிக நீண்ட ஊடகத்துறை சார்ந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. ஊடக பணிகளாக நியூஸ் எடிட்டராக இருக்கிறீர்கள், புரோகிராமிங் ப்ரொடியூசராக இருக்கிறீர்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களை கலை ஊடாக இணைக்கின்றவராக இருக்கிறீர்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கூட்டத்தை எடுத்து அந்த கூட்டத்துக்கு ஒரு மகிழ்ச்சியும் மலர்வும் தரத்தக்க நிகழ்ச்சிகளை ஆக்குகிறீர்கள். மன அழுத்தம் என்றால் மன அழுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஊடர் இருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை ஊடர்த்து அவர்கள் மலர்வோடுதான் அந்த பிரச்சனைகளை சொல்லுகிறார்கள். அப்ப பார்வையாளர்கள் மன அழுத்தத்தோடு அந்த நிகழ்ச்சியை பார்க்க தேவையில்லை. அவைகளை அணுகு முறை மிக கெட்டித்தனமானதாக இருக்கிறது. உங்களுடைய ஊடக வாழ்வு அது பற்றிய இப்ப மகளிர் சங்கமமாகட்டும், சிறப்பு குழந்தைகளின் நிகழ்ச்சி ஆகட்டும், அல்லது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சொல்லுகிற குறிப்பாக மகளிர் தின நிகழ்ச்சிகளில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை ஒரு குறுகிய நேரத்திற்குள் சொல்லிவிடுகிறீர்கள். இவ்வாறானவை சார்ந்த விவரங்களை சொல்லுங்க. ஊடகத்துறை சார்ந்து நான் பல விதமான நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறேன். ஆரம்பத்திலேயே என்னுடைய மக்கள் சார்ந்த ஒரு அடையாளப்படுத்தல் உரத்த குரல் ஒலிப்பவர்களுக்காக மாத்திரமல்ல, குரலற்றவர்களுக்கு, சத்தம் இல்லாம இருப்பவர்களுக்கான ஒரு வெளியை நான் உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஊடகம் சார்ந்து நான் என்னுடைய பணியை எடுக்கும் போது நான் விஷயமா. அதனால ஈழத்தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளப்படுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் நிகழ்ச்சிகளை தயாரிக்கிறது வளமையாக இருக்கு. சில ஊடகங்களில் பணியாற்றும் பொழுது அவர்கள் மேலதிகாரிகள் சொல்லுவார்கள், அவர்களை ஒரு இந்த ரீச்சை கொண்டு வர மாதிரி வாராக்களை கொஞ்சம் இதண்டி கேள்விகளை கேளுங்க. ஆனால் எப்பயுமே நான் இலகு தன்மையில் இருந்து கொண்டு அவர்களுடைய சொல்ல வந்த கருத்துக்களை பகிர்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதுமே கவனமாக. ஆகவே முதலாவதாக அவர்களை என்னோட ஸ்டுடியோக்கு வரும் பொழுதோ அல்லது இந்த தொலைக்காட்சிகளுக்கு வரும் பொழுது அவர்கள் இருந்து ஒரு 10 நிமிஷம் வழியில டீயை குடிச்சு பொதுவான விஷயம் கதைச்சு அவர்கள் ஒரு நம்பிக்கை வரும் இடத்தில் தான் அவர்கள் முழுமையாக தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு, பயம் இல்லாம கருத்தை சொல்வதற்காக அவர்கள் துணிந்து தருவார்கள். அந்த இடத்தில் பல விஷயங்களை கடினமாக அவர் உண்மைத்தன்மைகளை உள்ளாத்தங்களை சொல்ல வேண்டிய விஷயங்களை சமூகத்திற்கு சொல்வதற்கு அல்லது பொது வழி பகிர்ந்து கொள்வதற்கான களங்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருந்தது. தவிர்த்தவர்கள் கூட அதை துணிஞ்சு சொல்வதற்கான ஒரு களத்தை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று பல இன்று பார்த்து ஒரு திருப்தி ஒன்று இருக்கின்றதாகவே தனியாக ஒரு ஊடகம்
ஒரு பிரபல்யத்துக்காக மாத்திரமே கூடாது என்பதுல நான் கவனம் இருக்கு. அதனாலதான் என்னுடைய நிகழ்ச்சி தொடர்பாக என்னுடைய ஈழ மக்கள் சார்ந்ததான திரைப்பட படைப்புகள், இசைகளாகிலும் சரி, அல்லது பெண்களுக்கான சமூக நிகழ்ச்சிகளாக, பெண்ணிலை சார்ந்த நிகழ்ச்சிகள், குழந்தைகள் சார்ந்த நிகழ்ச்சிகளாலும் சரி, அவர்களை உருவாக்குவதற்கான தளங்களை இந்த தளம் அமைக்க வேண்டும். ஊடகம் துறை சார்ந்து என்னுடைய பணி இருந்திருக்கு. அது தொடர்பாகவே தொடர்பாக பல சமூக பிரச்சனைகள் அடையாளம் கண்டு அவர்களுடைய கதைகளோடு அந்த கதைகளை ஒரு சமூக மாற்றத்துக்காக அந்த கதைகள் கூட உண்மை கதைகளை கொண்டு கூடாக எங்களுடைய சமூகத்தினருடைய நிழலை நாங்கள் ஒரு வாழ்வின் யதார்த்தத்தில் நிழலை திரும்பி பார்ப்பதற்கான வழிகளை எந்த கலை கொடுக்கிறதோ அதை ஊடக கலையாக மாற்றி கொடுக்கின்ற நிகழ்ச்சிகளைத்தான் நான் இதுவரை செய்திருக்கிறேன். உங்களுடைய துணைவருக்கு வழங்கப்பட்ட விருது UK அவார்ட்ஸை பார்க்கிற போது நீங்கள் அவரின் துணையாக நிற்கின்ற அழகான ஒரு படத்தை பார்க்கிற போது பெண்ணாக உங்களுடைய ஊடகத்துறை சார்ந்த புரிதலும் விளங்குதலும் உங்களுடைய மெய்வழியில் நிறைய பங்கை வகிக்கிறது. அவர் ஒரு சிறந்த ஊடகவியலாளர். இந்த மிகச்சிறப்பான தன்மைகளுடன் நீங்கள் அந்த தொலைக்காட்சியை இயக்கி சென்றது. பெண்ணே நீ பேசவா. உங்களுடைய மகன் அலன் ஒரு ரப்பராக வளர்ந்து வருகின்ற ஒரு நட்சத்திரம் போல இருக்கிறார், ஒரு உதயசூரியன் போல. அவரை மட்டுமல்ல, நீங்கள் ஈழத்திலிருந்து வருகிற அந்த ரப்பர்ஸையும் நீங்கள் எடுத்து இந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான பிரபல்யத்தன்மையை பிரமாண்டமான அளவில் வழங்குவதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். நீங்கள் இந்த இளம் சந்ததிகளை அலனூடாகவோ இளம் சந்ததியின் இந்த இசை வடிவம், இந்த ரப்பர்ஸ் என்றது உண்மையில் அந்த விருப்பம் கேட்க அது எவ்வாறு எங்களுடைய தமிழ் சமூகத்தில் புதிய மாற்றங்களை ஆக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொரு வடிவங்கள் வரும்போது அதை உன்னிப்பாக அவதானிக்கிறது வளமை என்னுடையது. இதனிடையில் அலன் இருந்த போல தன் சொல்லிசைக்குள் தன்னுடைய வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது அவர் ஒவ்வொரு பாடல்களையும் எனக்கு கொண்டு வந்து காட்டுவார். இவர் பாடுறாரு, அவர் இப்படி பாடுறாரு, எங்களுடைய தமிழாக்கள் சொல் எப்படி இருக்கு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் அந்த சொற்களுடைய கோர்வையினுடைய அளவு பார்க்கும் பொழுது அந்த வேகத்துக்கு நாங்கள் தமிழர்கள் இருந்து நாங்கள் பேசுவது கூட அவ்வளவு சாத்தியமானதாக வேகமாக பேச முடியுமோ தெரியும். ஆனால் இந்த இளையவர்கள் மத்தியில இது இந்த ரப்பை தொடர்பான சொல்லிசை தொடர்பான ஒரு ஆர்வம் வருகின்ற பொழுது நான் பார்க்கின்றேன். இந்த அலன் என்று பார்க்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே தென்னிந்திய சினிமாவுடைய கதாநாயகர்களுக்கு பின்னால் தான் எங்களுடைய ரசனை அதிகமாக இருந்தது. நான் விஜய் மாதிரி இருக்கணும், நான் மாதிரி இருக்கணும் அப்படியான். ஆனால் இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற மூத்த சொல்லிசை கலைஞர்கள் அல்லது சுதந்திரமான கலைஞர்களை அவர்களுடைய இசையை ரசிக்கின்ற அதிகமாக இருக்கிறது. ஆகவே அது எனக்கு உண்மையில நிச்சயம் ஆச்சரியத்தை தந்த விடயமாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் எங்களுடையவர்களை கடந்து மற்றவர்களைத்தான் நாங்கள் அதிகமாக ரசித்திருக்கிறோம், அதிகமானவர்களை பாராட்டி இருக்கிறோம். ஆனால் இந்த இப்பொழுது எல்லாம் அலங்காரத்தில் குழந்தைகள் எல்லோருக்கும் எங்களுடைய இடத்துல இருந்து எங்களுடைய சமூகத்தில இருந்து பல படைப்பாளிகள் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார்கள் பொழுது எனக்கு அது மிகவுமே சந்தோஷத்தை தருகிறது. MC சாகி சிவா, குருஜி, இன்னும் பல திறமையான உண்மையா பெருமையாக இருந்தது. அவர்கள் ஆழமாக தமிழுக்குள் சென்று பெயர்களை தேடி தாங்களாக சென்று யார் சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியாது, தானாக விருப்பத்தோடு எங்களுடைய அடையாளம் இதென்று புலம்பெயர்ந்த தேசத்தில் அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் எடுக்கின்ற முனைப்பு ஒரு காத்திரமான முனைப்பாக இருக்கின்றது. நாங்கள் இங்கு வந்து எங்களுடையதை செய்வதை விட அதிலிருந்து இருக்கின்றதோ அல்லது இழுபறி இருக்கின்றதோ பாகுபாடு இருக்கின்றதை கடந்து அவர்கள் தேடுகின்ற விதம் ஆத்மார்த்தமான தேடலாக எனக்கு பட்டது. ஒரு சரியான வழியில் அடுத்த தலைமுறையினர்களை அவர்கள் ஈர்க்கக்கூடிய வழியில் அவர்களுடைய படைப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நாங்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்க கடமை எங்களுடைய முதல் தலைமுறையானவர்களுக்கு இருக்கின்ற ஒரு கலைஞர்களையும் எனக்கு அலந்தான் அதிகமாக அறிமுகப்படுத்துவார். இவர் ஜெர்மனில இருந்து இவர் வாரார், கனடாவில் இவர் அப்படி செய்யறார், சுவிட்சர்லாந்துல இப்படி இவர் செய்யறார் என்று சொல்லி ஒவ்வொரு கலைஞர்களுடைய திறமைகளையும் பாருங்க. ரத்தியாதித்ய சொல்லுக்கு நான் பெரும் அடிமை. அவ்வளவு ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய சொல்லிசை அவருடைய சொல்லிசையாக இருக்கின்றது. தமிழினுடைய ஒவ்வொரு வேர்களையும் அவர் தேடி அலசி ஆராய்ந்து சரியான வகையில் தற்கால எங்களுடைய வாழ்வியலோடு இணைத்து செல்லக்கூடிய திறமையாக இருக்கின்ற எங்களுடைய கலைகளை போற்ற வேண்டும், அதற்கான மதிப்பளித்தல் வேண்டும், அவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதில் நான் என்னுடைய கடமை இருக்கின்றதை
ஒரு கலைஞர்களாக தேடி அதே வேளையில் இலங்கையிலிருந்து கூட ராப்சிலோன் என்ற கலை வாய்ஸினுடைய மிகவும் தரமான. ஆகவே அவர்கள் எல்லாம் இங்கே வரும் பொழுது அவர்களுக்கான ஊக்குவிப்பை கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய இருந்தது. நான் அவருடைய குழந்தைகளுக்கு இருக்கிறேன். சொல்லி சில பெற்றோர்கள் எங்களுக்கு அடிக்கிறார்கள். இப்ப தமிழ் பள்ளிக்கூடமே போகாத பிள்ளை இப்ப தமிழ் சொல்லித்தர சொல்லி கேட்குது, அலண்ட பாட்டை கேட்குது. அமெரிக்காவில என்னுடைய ஒருத்தி இருக்கின்றார். அவரோடு எனக்கு நீண்ட காலம் தொடர்பில்லை. அவர் ஒரு வெற்றினரியா. ஆனால் அவர் இப்ப அண்மையில் போது என்ன செய்யறாரு, இப்படி ராப்பி செய்யணும். அவருடைய மகளுக்கு நியூஜெர்சியில இருந்து அலனுடைய பாட்டு ஸ்பாட்டிஃபைல கேட்கிறாருன்னு சொன்னார். அவர் சொன்ன இது நம்ம கேன் யூ பிலீவ் திஸ், உனக்கும் தொடர்பில்லை, இந்த மகள் உங்களோட மகன் பாட்டை பார்த்திருக்கிறார் சொல்லும் பொழுது அந்த அடுத்த தலைமுறை தங்களுக்கு இடையில ஒரு இணைப்பை கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு கலை வடிவம் அவர்களுக்கு பெருமுதவியாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் ஊக்குவிப்பு கொடுக்க வேணும். சொல்லிசை கலைஞர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டு அவர்கள் வளரணும் என்றது நாங்க எல்லாரும் சேர்ந்து ஊக்குவிக்கணும் என்றதை நான் கேட்டு மிக மேல மனம் பூரிச்சு போகுது. என்னன்னு சொன்னா நாங்க எங்களோட கலையையும் கலாச்சாரத்தையும் கொடுக்க போறோம் என்று ஒரு அஞ்சல் போல கொண்டு வர்ற மாதிரி ஒரு துடிப்பு எங்களுக்கு இருக்குது. ஆனா இப்ப நீங்க சொல்ற கதை அந்த இளம் பிள்ளைகள் கலையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் குறிப்பாக தமிழ் சொல்ல இசையோடு சேர்ந்து கொண்டு ஓடுபவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எல்லா இந்த இளஞ்சந்ததி இந்த எடுத்துக்கொண்டு போற பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, பெண்ணே நீ பேசவா. இது உங்களை தவிர வேறொருவரிடம் கேட்க முடியாது. பெண்களிடமும் சிறுவர்களிடமும் அந்த உலகங்கள் ஊடாக அவரே போல ஊடாடி விஷயங்களை அறிபவர்கள் நீங்கள். இந்த எங்களுடைய தமிழ் சமூகத்தில், குறிப்பாக இந்த புலம்பெயர் சமூகத்தில் மறைவாக இருக்கின்ற, பெற்றோருக்கு கூட தெரியாத, பிள்ளைகளுக்கு கூட தங்களுக்கு இருக்கின்ற தெரியாத, புலப்படாத காரிய பிரச்சனைகளாக எவற்றை நீங்கள் இனம் காணுகிறீர்கள். மிகவும் சமூகத்தை ஆழமாக பார்க்க பொருளாதார நிலை சார்ந்து நிமித்த முன்னுக்கு வரலாம் என்றதுல நாங்கள் ஓடும் பொழுது பலரை நாங்கள் கோட்டை விட்டு இளம் தலைமுறையினர்கள் கல்வியில திறமையானவர்களாக, பொருளாதாரத்துல வலுவானவர்களாக, பதவிகள் திறமையானவர்களாக இருக்கிற நிலையிலும் வாழ்வதல் என்ன என்பதற்கான அர்த்தம் கொடுக்கின்றோமா என்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பயுமே இளமை. ஏனென்றால் பல இளைஞர்களுடைய வாழ்வு சில பேர் கேள்வி கேட்கலாம், திருமணம் ஒன்றுதான் வாழ்வா என்று கேட்கலாமலே வாழலாம் என்றதுக்கான திருமண பந்தத்துக்குள் இணைந்த இளையவர்கள் பலர் எப்படி கொண்டு செல்வது தெரியாமல் இடை நரவில் முறித்துக் கொள்வதும், தற்கொலைக்கு முயற்சி செய்வதும், வாழ்வை தொலைத்துக் கொள்வதும், பிற வழிகளில் போவதும் என்று பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் ஒரு வலியை தருகின்ற ஒரு விடயம் இருக்கு. பெற்றோர்கள் கூட அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றதை பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகளும் கேட்கல, உங்களுக்கு இது தெரியாது, இது எங்களை பிரச்சனை விளங்காது என்று சொல்லிட்டு கடந்து போகின்ற அல்லது அவர்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று தனித்து விடப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதாகவே யாருக்குமல்ல இப்ப நாங்கள் பெருமை பேற்றக்கூடாது, இது அவர்களுக்கு நடந்தது இவர்களுக்கு நடந்தது அல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி அனுபவம் இருக்கு. ஆனால் அந்த நான் என்னுடைய கணிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர்களும் தின் பண்ண வேண்டும், அவர்களுடைய கதைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவங்களோட பொருளாதார ஊட்டத்தோடு இருந்தாலும் கூட அவர்களுடைய விருப்பங்களுக்கு இருக்கிறதுக்கு, அவர்களுடைய பிரச்சனைக்கு இருக்கு, வளர்ந்து திருமணம் ஆனாலும் கூட அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கான செவிமடுத்தல் மிக முக்கியமானது என்று என்றால் அவர்கள் தவித்து போகின்ற நிலையில் பெற்றோர்கள் தான் அவர்களுக்கான ஆறுதல், பலத்தை அல்லது உறுதியை, ஒரு வாழ்தலின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் நினைக்கின்றேன். பலர் நினைக்கிறார்கள் நாங்கள் காசோடு இருந்தால் சரி, காசுதான் முதல் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் அதற்காகவே முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது சக மனிதரை அல்லது தன்னோடு வாழ வருகின்ற சக உறவை அல்லது இன்னொரு மனிதரை சரியாக மதிக்கிறதுக்கு அல்லது அவரை பற்றிய புரிதல் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தவறுதல் ஏற்படுகின்றதோ என்ற நிலைப்பாடு இருக்குது. இப்ப சில விஷயங்களை நாங்கள் ஒரு கிளிப்பிள்ளை பாடமாக கொடுக்கின்ற போது உண்மையா அது ஒரு பிரயோசனமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க நினைக்கிறேன். இப்ப நாங்கள் என்னை சொன்னாலும் அது கொஞ்சமாக சொன்னாலும் கூட ஆழமாக பார்ப்போம். இந்த புலம்பெயர் இந்த பிள்ளைகள் உண்மையா பாவம். நாங்கள் அதை சரியாக கொடுத்த நாடகங்களையோ அல்லது நாட்டியங்களையோ அவர்கள் பெறவில்லை, ஒரு சொல்லி செயலுக்குள் செல்லுகின்றார்கள் என்றால் நாங்கள் சுவையாக அல்லது சுவையாக விரும்பத்தக்க கொடுக்கவில்லையோ என்ற கேள்வி எனக்கு இருக்கிறது. ஆகவே வளங்களை சரியாக வளப்படுத்தி
ஆண்டதும் கேள்வியாக இருக்கின்றது. அவர்களை உள்வாங்கி இருக்கின்றமாகன்றதும் கேள்வியாக இருக்கிறது. இப்ப பல இடங்களில் பார்த்தா இளையவர்கள் தாங்கள் தனியே இருப்பார்கள், பெரியவர்கள் தனியே இருப்பார்கள். அவர்கள் இரண்டுபேருக்குமான ஊடாட்டங்கள் குறைவாகத்தான் இருக்குது. நாங்கள் அவர்களுக்காக செவிமடுக்க குறை, நாங்கள் சேர்ந்து போட்டு போவோம், எங்களோட பழையதை பேசிட்டு போவோம். அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய இடைவெளி, நான் இதுல எங்க ஜாயின் பண்றது, அவங்க பழசை பற்றி காய்ச்சல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அத பிள்ளைக்கு தெரியாம இருக்கு. அப்ப அதை தனிச்சு வந்து பார்த்துட்டு தன் பாக்கெட்ல போகும். ஆகவே அந்த இணைப்பை, அந்த இடைவெளி நாங்கள் என்ன செய்யலாம் என்றது நான் பல விஷயங்களோடு கதைச்சிருக்கிறேன், யோசிச்சுருக்கிறேன், செயற்படுத்தலாம் என்று. இது பெரிய ஒரு பாரிய இடைவெளியை அடுத்த தலைமுறைக்கும் முதல் தலைமுறைக்கும் உருவாக்கும் பொழுது அவர்கள் வேறொரு அடையாளத்தை தேடி செல்லக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது என்று நீங்க சொன்ன பதில்களை போல சாயலுள்ள பல பிரச்சனைகளை உங்களுடைய பிடிக்கல நாடகங்கள் வெளிப்படுத்தி வருகின்றன. பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய தனித்துவமான நடிப்பு சார்ந்த திறமை, நீங்கள் அழகாக பாடுகிறீர்கள், அது ஒரு புறம் இருக்க, காத்தாயி பலரால் விமர்சிக்கப்பட்ட ஒரு நாடகமாக இருந்தது. மரணத்தை விட கொடியது. அவ்வாறான படைப்புகளினூடாக பிரமாதமான அந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்துகின்ற போது, இசைத்திறனை, உள்ளிருந்து உயிர்க்கின்ற திறமைகளை வெளிப்படுத்துகின்ற போது அது எவ்வாறு நிகழ்கிறது? உங்களுடைய உணர்வுகள் என்ன? ஒரு கலைஞர் எப்பொழுதும் என்பது எப்பொழுதுமே அது லாவகமாக படைப்பை கொண்டு வருவதற்கு பேருதவியாக இருக்கு. எனக்கு பாட்டுல அவ்வளவு சரியா, என்னுடைய அம்மா பாடுவா, சின்னல இருந்து அம்மாண்ட பாட்டு, அம்மாண்ட குரல் அவ்வளவு உருக்கமானவள். அவளுக்கு மைக்கே தேவையில்லை, கோயில்கள்ல பாடும்பொழுது அவ பெரிய சத்தமா பாடுவான். அம்மா அவ்வளவு உருக்கமா பாடுற பாடல் தான் பாடல்ல இப்ப கொண்டது. சுசி பாட்டு அம்மாவுக்கு நிறைய எல்லா பாட்டுமே பாடுவா. அவ அந்த எனக்கு இப்பயும் நான் பாடுறேன் அதிகமாக அம்மா பாடு, அம்மா பாடின பாடல்லாம் இந்த காது. இப்ப ஏன் இதை கொண்டு வரணும்னா, இப்ப இசையை ஒரு பெரும் தாக்கத்தை பார்வையாளர் நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆற்றல் இசைக்கு இருக்கு. அதே போல உணர்வு பூர்வமாக கலைகளை படைக்கும் பொழுதும் கூட மிக நெருக்கமான தொற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கலைகளுக்கு இருக்கின்றது. ஆகவே நான் அது பொழுதும் நடிப்பை அல்லது உதாரணமாக காத்தா அந்த கதையை எடுக்கும் பொழுது, காத்தாய் கதையினுடைய கதை வந்து ஒரு நீண்ட கதை, ஒரு மலையக பெண்ணுடைய கதை, தேசியத்தோடு சம்பந்தப்பட்ட, விடுதலை சோக்கி சம்பந்தப்பட்ட ஒரு கதையாக இருக்கின்ற மிகவும் ஒரு காணப்படாத, அதிகம் பேசப்படாத ஒரு பாத்திரமாக காத்தாயி உண்மை பாத்திரம் இருந்திருக்கிறார். ஆகவே அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும், அவர் எவ்வளவு ஒரு ஓர்மமான பெண்ணாக இருந்திருப்பார், எவ்வளவு தனியாக ஒரு போராட்டங்களை எதிர்கொண்டிருப்பார் என்ற ஒரு தாக்கத்துல அவருடைய அந்த முழுமையை சமூகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. காத்தாய் ஒரு நடிகையாக நான் அவருடைய பாத்திரம் அவரை பற்றி சரியாக கொண்டு சேர்க்க வேண்டிய. ஆகவே அவர் எப்படி இருப்பார் என்பது செய்து, எப்படி இருந்திருப்பார் என்று கற்பனை செய்து பார்த்து அதை படைப்பதுண்டு. இசையில எனக்கு இயல்பாகவே விருப்பம் இருக்கிறபடியால் கூத்து பாடல்கள் நிறைய விருப்பம், கூத்துகளை பாடுவேன். பொதுவாக எங்களுடைய ஃபோக் சாங்ஸ், கிராமிய பாடல்கள், வில்லுப்பாட்டுகளுக்கூடாக கதைகளை சொல்லுவது, வில்லுப்பாட்டுகளை உருவாக்குவது, தாளலயங்களை உருவாக்குவது, பயிலகத்தில் அதிகமாக எங்களுடைய ஃபோக்லோ தொடர்பான, எங்களுடைய கிராமிய கலைகள் தொடர்பான அனைத்து பாடல்களையும் ஆட்டங்களையும் அவர்களுக்கு மெல்ல மெல்ல மிகவும் இன்ட்ரெஸ்டாக, எங்களுடைய அடுத்த தலைமுறை தான் அவர் கூத்துக்கலை ஆடும் பொழுது அல்லது ஒயிலாட்டம் ஆடுகின்ற பொழுது அவர்களுடைய இயல்பான துள்ளல் எனக்கு என்ன துள்ளலை தரும், அதோட என்னையும் வச்சிருக்கிறது நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளாகவும் சந்தோஷங்களை நிறைய. பெண்ணே நீ பேசவா? உங்களுடைய துணைவர் சாம்பிரதீபன் அவர்கள் அதே திறமைகளை கொண்டிருப்பவராக இருப்பதால் உங்களுடைய கலை வளர்ச்சியில் அது எவ்வாறான வகிவங்கை கொடுக்கிறது? வீட்டுல இருக்கும்போது போல கலைஞர்களா தான் இருக்கிறோம் நினைக்கிறேன். மனைவியாக நாங்கள் இருப்பதில்லை. எங்களுடைய எந்த கலை செய்யும் யாரும் தடங்களாகவோ தடையாகவோ அல்லது எதிர் விமர்சனங்களை வைப்பதாகவோ இல்லை. அவருக்கு என்ன நேர்த்தியாக அந்த கலைப்பணிகளை மேம்படுத்துவதற்காக என்ன எப்படி ஆதரவு கொடுக்கணும், காத்திரமான கருத்துக்களை வைக்கும் பொழுது, விமர்சனங்களா வைக்கும் பொழுது இது சரி, இரண்டு பேரும் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கின்றது. இல்ல நான் இல்ல நீதான் என்ற அந்த கருத்தாடல் நாங்க ரெண்டு பேரும் பொதுவாக ஒரு படைப்பு முழுமையாக எப்படி வரணும்ன்றதுக்கு என்னென்ன சரி முடியுமோ இந்த விஷயங்களை நாங்க செய்யறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி மனைவியாக தாக்கங்களை செலுத்துறார் என்பதற்காக ஒரு படைப்புக்கு ஒரு ஆள் ஒரு கலைஞராக ஊக்கம் கொடுக்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். அதனாலதான் நாங்கள் வீச்சாக செல்லக்கூடியதற்கு நிறைய வழி இருக்கும். இப்ப
எதிர்கருத்துக்களை வச்சுக்கொண்டே இருந்தால் இப்ப தனியாக மனைவிக்கு இல்ல, சக கலைஞர்களுக்கு இல்ல, சமூகத்துக்கு இடையிலையும் கூட ஒரு செயலாக்கக்கூடிய ஒரு விடயத்தை முன்வைக்கும் பொழுது அதற்கு ஆதரவு கொடுக்கும் பொழுதுதான் அந்த அந்த செயலாக்கம் உத்வேகம் அடையும், அல்லது வீச்சை காணும், அல்லது சமூகத்தை போய் சென்றடையும், நாங்க எடுக்கிற இலக்கை நோக்கி அடையும். அதுக்கிடையே எதிர்கருத்துகள் போட்டுக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எடுக்கிற நோக்கம் சென்றடைவதற்கு சரியான இடையூறுலாகும். ஆகவே எங்களுடைய கலைப்படைப்புகளை செய்வது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செய்கிறாருன்னு சொன்னால் நான் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்குரிய கலைஞர்களை கண்டுபிடிக்கிறது, இடங்களை உருவாக்குறது. ஏன்னா அவர் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் இதுதான் வேணுமா அது வேணும். சிலவளை எனக்கு பயங்கர கோபம் வாரதுதான். முழுமையினுடைய நிறைவுக்கு அந்த ஆள் விரும்புறது சரியென்றது எனக்கு தெரியும். எனக்கு அந்த இடத்தை ஆயத்தப்பட முடியாம இருக்கு, எப்படியாவது கொடுக்கணும். அந்த ஒரு கலையில முழுமையாக ஒரு ஆர்வம் உள்ள கலைஞருக்கு ஒத்துசைந்து செய்ய வேண்டிய கடமை சக ஒரு கலைஞர் தேவை என்பது ஒரு கலைவாளைய. நான் பொதுவாக எங்களுடைய கலை குழுமத்துக்கு சொல்றதே அப்படித்தான். நாங்கள் ஆளுக்கால் ஒத்துசைந்த ஒரு முழுமையான கலைப்படைப்பு நிறைவு பெறும் என்பதில் அந்த ஒரு இணங்கிப்படுகின்ற தன்மை ஒவ்வொரு கலைஞருக்கும் வேணும். தனியாக மலிர்வதை தவிர கூட்டாக மலிரும் பொழுதுதான் அது கலைப்படைப்பு. பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை நம்ம ஒவ்வொருத்தரையும் காத்திரமாக தேடுற உங்களுடைய இப்ப என்ன கூட எனக்கு சரியான பெரிய கில்ட்டியா இருந்தது. இருக்கிற நேரம் முழுக்க என்னால போக முடியே இல்லைன்றது. ஆனா ஒவ்வொரு பெண்களையும் ஆளுமைகளையும் தேடி அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு இப்பொழுது மீடியான்றது வருது அதிகமா இருக்குது. ஆனா சரியானவர்களுக்கான சரியான இடங்களில் போய் சேருவது குறைவாகவே. STS தொலைக்காட்சியில நீங்கள் பெண்ணே நீ பேசவான்றது காத்திரமான பெண்கள் பலர் போயிருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்களுடைய வெளிப்பாட்டுக்கான களத்தை இந்த பெண்ணே நீ பேசவா அமைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது நீங்க பொதுவாக ஒரு பாத்திரமாக கேள்விகளை எடுப்பதிலும் அவரை பற்றி நீங்க முழுமையாக ஆய்ந்து கொண்டு வருவதற்கான ஏதோ வாரார் போறார் கேள்வியை கேட்டு போமண்ட் இல்லாமல் அந்த ஊடகத்துறைக்குரிய அந்த மரியாதையை செய்யறதுல உண்மையா நான் திருப்தி சந்தோஷம். என்றால் ஒவ்வொன்றிலே அது இருக்க வேண்டும், நாங்க செய்யற விஷயங்கள்ல பொருள் இருக்க வேண்டும் என்பதுல நான் எப்பயுமே யோசிக்கிறாள். ஆகவே உங்களுடைய பார்க்கும் பொழுது அதால நான் வரையில நாளை தண்டை பாடல நல்லா செய்து போகுது. நான் இடைக்கிழமை அந்த இடத்துல நீங்க செய்யற பணி நல்ல பணி. எத்தனையோ பெண்கள் அடையாளம் காண்கின்ற எங்களுடைய சமுத்திர திறமையான பெண்கள் நிறைய பேர் இருக்கு. அத்தனை பேருடைய ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டுற ஒரு இடமா நான் பாக்குறதுனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ணாக்கும் வாழ்த்து. ஊடக பணி ஒரு சவாலான பணி. எத்தனையோ சமூக தளங்கள் பலவிதமான கோணங்களில் பலருடைய ஊடாடி கொண்டிருக்கின்ற நிலை சரியாக ஊடகத்துறையை கொண்டு போடுவதற்கு சரியானதை சமூகத்துக்கு சொல்றதுக்கும் சரியான வழியில நடத்துறதுக்கும் சரியானவர்கள் அடையாளம் காட்டுறதுக்கும் STS தொலைக்காட்சி இந்த செய்து கொண்டிருக்குது என்று நம்புறேன். STS தமிழ் காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் உங்களுடைய பெரிய ரசிகன். உங்களுடைய எழுத்து உண்மையில பெண்ணுக்குரிய உள் உணர்வுகளை தோண்டி கீழே கொண்டு வாரதுக்கு வாழ்வினுடைய நிழல்களை நீங்க காட்டுறதுக்கான உங்களுடைய கவிதைகள் நிறைய ஈர்த்திருக்கு. அவ்வளவு வீச்சு இருக்கு. நல்ல ஒரு கவிஞை. அவருக்கு என்னுடைய பாட்டுகளும் வாழ்த்துக்களும். நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள். அன்பான வார்த்தைகளுக்கு வாழ்த்துக்களுக்கு எல்லாம் மிகுந்த நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். இது ஒரு அற்புதமான நாள். பல நாள் தேடி இருந்த நீங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி. இதே போல அடுத்த வாரம் இன்னும் ஒரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியவர்கள் சுவிட்சர்லாந்தில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள். மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி. பெண்ணே நீ பேசவா. பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா. பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா. புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா. நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா. அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா. பெண்ணே நீ பேசவா.
லாஞ்சில் உங்களை அன்புடன் அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரியின் விதவிதமான தெரிவுகள் மனம் கவரும் வண்ணத்தில் மங்கையர்கள் கழுத்தையும் கையையும் அலங்கரிக்க நல்ல தரமான தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள SMTS ஜுவல்லரி இல்லத்தரசிகளை அழகுபடுத்தும் தங்க நகைகளை பல விதவிதமான புது தெரிவுகளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய இடம் SMTS ஜுவல்லரி. சுவிஸ் நகைச்சீட்டு மூலம் இணைந்து கொண்டு ஆபரணங்களை பெறவும் ஓர் அரிய நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லர்ஸ். உலகில் அதிகம் புகழ்பெற்ற சுவிஸ் நாட்டின் ராடோ கடிகாரங்கள் கைகளில் கட்டிவிட மாட்டோமா என்று எண்ணுபவர்கள் பலர். உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் SMTS ஜுவல்லரியினர். மாதாந்தம் நீங்கள் 150 பிராங்குகளை கட்டுவதன் மூலம் 12 மாதத்தில் உங்கள் கைகளில் தருகின்றார்கள் ராடோ கடிகாரங்களை. SMTS ஜுவல்லரி தீபாவளி வரை 10% முதல் 60% வரை மலிவு விலையில் அனைத்து புடவைகளையும் தங்க நகைகளை 5% மலிவு விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றார்கள் SMTS ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 0768988091 078715222990.